அப்ப இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதற்கு இதுவே அதான் பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை. அதனால ஹிலர் நபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உயிரோட உலகம் கிடையவே கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ளணும். இதை ரொம்ப காலமா இந்த கதை இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா 700 600 உள்ள அறிஞர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ஹிலர் இருக்காரு, இலியாஸ் இருக்கிறாரு. அந்த காலத்திலே மறுப்பு நூல் எழுதப்பட்டிருக்குன்னா பாருங்களேன். இந்த கதை நேற்று முந்தா நாள் இட்டு கட்டப்பட்ட மாதிரி தெரியல. ஒரு 1000 வருஷமா புலிக்கிட்டு வர்றாங்க இந்த கதையை. 1000 ஆண்டு காலமாக என்ன செய்யறாங்க, ஹிலர் நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்று அரபுலையும் தமிழ்லையும் பல பாஷைகளும் எழுதப்பட்ட நூல்கள்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இப்னு தைமியா அவர்லாம் ஹிஜ்ரி 700 உள்ளவர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஹிலர் நபி உயிரோடு இருக்காருங்கிறாங்களா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? 700 கேட்டாங்கன்னா இப்ப என்ன இருக்கு, அதுக்கு சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவர் என்ன பண்றாரு, அழகா கேட்கிறாரு, அவர் உசுரோட இருப்பாரையானால், ஒரே வார்த்தை கேட்கிறாரு, உசுரோட இருப்பாரையானால் லவஜப அலைஹி அன் யாத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உயிரோடு இருந்தால் அவர் நபிகள் நாயகத்தை சந்திப்பது அவர் மீது கடமையாக இருந்திருக்கும். ஏன் வரல? ஒயு ஜாஹித பைன எதைஹி, அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு களத்தில் இறங்கி இருக்க வேண்டும். ஏன் அவர் செய்யல? ஒயத்தல்லம மின்ஹு, நபிகள் நாயகத்திடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்க வேண்டும். செஞ்சாரா அவருன்னு கேட்கிறார். உயிரோடு இருக்காருன்னு சொன்ன உடனே வேற ஆதாரம்லாம் இப்னு தைமியா பேசல. அவர் உயிரோடு இருந்தா என்ன பண்ணிருக்கணும், முதல்ல ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கணும், அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும், அவங்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்க வேண்டும். அதனால இது கட்டுக்கதை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்ராஹிம் அல் ஹர்பிங்கிறவங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்களேன்னு கேள்வி கேட்க போல சொல்றாங்க, ஒமா ஆல்கா ஹாதா பைனன் நாசி இல்ல ஷைத்தான், இந்த சிந்தனையை ஷைத்தான் தான் போட்டிருக்கணும் மனுஷர்களுக்கு. அது எப்படி இருக்க முடியும்? ஷைத்தான் இப்படி ஒரு தீய கருத்தை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறான் என்று அந்த காலத்திலே அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. புகாரி இமாம் அவர்களிடத்தில் ஒரு கேட்கிறாங்க, அனில் ஹில்ரி ஓ இலியாஸ் ஹல் ஹுமா அஹ்யாவுன், ஹில்ரி இலியாஸ் 2 பேரும் உசுரோடு இருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையா கேட்கிறாங்க. அப்ப புகாரி இமாம் சொல்கிறாரு, கைபைய கூணுகாதா, அது எப்படி உசுரோடு இருக்க முடியும்? கதுகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்ன ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு. அப்பதான் இந்த பூமியிலே இன்று இரவு வாழக்கூடிய எவராக இருந்தாலும் ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது உசுரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 வருஷம் கழிச்ச பிறகு நிச்சயமா உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு ஜௌசி அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்கிறார்களோ, யாரு ஹிலரு ஈசா, ஹிலரு இலியாஸ், இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க எல்லாருமே அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுறாங்க, பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது இப்னு ஜௌசி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் இசாபுல் ஹர்பிங்கிறவரு, அபுல் ஹுசைன்ங்கிறவரு, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி உசுரோடு இருக்கிறது அந்த கருத்து தப்புங்கிறாங்க. அதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா அபு யாலாங்கிறவர் கேட்கிறாரு, அவர் உசுரோட இருப்பாரேயானார் இப்ப கைபையக்கும் ஹையன், ஹிலர் உசுரோட எப்படி இருக்க முடியும்? இருந்திருப்பாரேயானால் உலா யுஸல்லி மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா, ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஜும்மா கூட அவர் தொழுவல. ஜும்மா எவ்வளவு முக்கியமான கடமை, ரசூலுல்லாஹ் தொழுது ஒரு ஜும்மாவுக்கு வந்தாலும் வரல, உலல் ஜமாத்த ஒரு ஜமாத்து கூட வரல, போய் ஜாகிதமாகு அவரோட சேர்ந்து யுத்தம் கூட செய்யல. அது என்னது, ஈசா நபி அவர்கள் இறங்கணும்னு தொழுவாங்கன்னு இருக்குது. ஈசா நபி அவர்களை பொறுத்து அவர் கேட்கிறாரு, அபு யாலா கேட்கிறாரு, ஈசா நபி வானுலகத்தில் இருக்கிறார், அவர் இறங்கணும்னு என்ன செய்வாரு, இந்த உம்மத்தோட உம்மத்தா கலந்து நான் ஜமாத்தை நடத்த மாட்டேன், உங்களுக்கு பின்னாடி நான் தொழுவேன் அப்படின்னு ஒரு தொழுவுறாரு வருது. இவர் என்ன காணா, ஜும்மாவுக்கு வரக்கான ஜமாத்துக்கு வரக்கான இந்த ஒரே ஜும்மாங்க நடக்க உலகத்திலேயே எல்லாம் கெட்டு போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆகா நமக்கு ஜும்மா நடக்க ஆகான வாய்ப்பு வந்துருச்சு, முகமது வந்தவன ஒரு ஜமாத் உண்டாகி போச்சு, நம்ம ஓடி போய் என்ன செய்வோம், அவரோட சேர்ந்து ஜும்மா தொழுவோம், ஏன் ஜும்மா தொழு வரல அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கட்டுக்கதைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுக்கதைகளை அறிவிக்கிற ஆட்கள் எல்லாம் இந்த சில நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் ஹசன் பின் ரசீன் என்ற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். இந்த செய்தி பூரா ஹிலர் வருவாரு, அரபாவில பாப்பாரு, ஜிப்ரீல பாப்பாரு, மீகாயில பாப்பாருன்ற இந்த கப்சா பூரா யார் வழியா வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவருடைய தான் வருகிறது. இவர் ஒரு லைசபி செய்யுங்கிறாங்க, இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது, விட்டு அடிக்கிறது அப்படி ஆளு. இந்த செய்திகள்லாம் யார் வழியா வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவர் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேற நம்பகமான ஏற்கத்தக்க பொய் சொல்லாத ஒரு உண்மையாளர் என்று அறியப்பட்ட யார் மூலமாகவும் இந்த செய்தி வரல என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால இந்த ஒரு ஆள் வழியாக வர்றதுனால இந்த செய்தி சரியில்லைன்னு விளங்கிக்கணும். அதனால ஹிலர் நபி என்பவர் உசுரோட கிடையாது,
அதே மாதிரி இல்யாஸ்ங்கிறவங்க உசுரோட கிடையாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வானுலகத்துக்கு அல்லாஹ் வசத்துனாங்கிறது தான் இருக்கே தவிர, அவர் உயரமான அந்தஸ்துக்கு வசத்துனான் இருக்கே தவிர, இந்த மௌத்தா போனது, திருப்பி ஒரு உசுரை கொடுத்தது, நரகத்தை சுத்தி பார்த்ததெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் தான் இருக்குது. எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அது போக அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டா, அல் யௌம துஜ்ஸவுன், அந்த நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்வானா, இன்றுதான் உங்களுக்கு பரிசு வழங்கப்படுற நாள். பரிசு வழங்கப்படுற நாள் ஒரு நாள் இருக்குது. இவர் சொன்ன மற்ற விஷயம் ஓகே, மூத்தா போயிட்டாரு ஓகே, ஒரு தடவை மூத்தா போயிட்டாரு சரி, நரகத்தை பார்த்துட்டாரு ஓகே. ஆனால் சொர்க்கத்துக்கு போறது பரிசு வழங்குறதுக்குன்னு ஒரு டேட் நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்னாச்சு? அந்த சரத்தை காணாம மாலிக் யௌமித்தீன்கிறமே நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி அந்த டேட்லான போகணும் அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறான். எப்ப போகணும்னு கேட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டி விசாரிச்சு போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்குன்னு எப்ப அல்லாஹ் சொல்றானோ அப்போ இவர் போயிருக்கணும். இப்ப போய்கிட்டு அவர் அல்லாட்ட ஆர்குமெண்ட் பண்ணி அல்லாஹ் தோத்து போயிட்டானா எப்படி நடந்திருக்கு? அதனால இத்ரீஸ் விஷயமும் பொய்யா போயிடுச்சு. என்ன உண்மை இருக்குது என்று கேட்டால், ஈசா நபி, ஏன்னா ஈசா நபி இல்லை நீங்க நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் இருக்கிறனால ஈசா நபி அவரும் இவரோட இல்லை நினைக்க கூடாது, அவரும் உயிரோட இருக்கிறார். ஈசா நபி ஒரு ஆள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் 2000 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறார்கள். அதுக்கு திருமறை குர்ஆன்லயும் சான்று இருக்குது. ஏன் அதை நம்புறோம்? நம்ம பெரிய லாஜிக் பேசிக்கிட்டு நம்ம இதெல்லாம் மறுக்கல. இப்ப சொன்ன விஷயங்களை எல்லாம் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்குமே நம்ம நம்பிடுவோம். அல்லாஹ் ஒரு ரசூலும் சொல்லாதனால தான் மறுக்கிறோம். ஹிலரை பத்தி அல்லாஹ் சொன்னா நம்ம உடனே மறுக்க மாட்டோம். ஹிலருங்கிறவரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சுன்னு சொன்னா இது ஆர்குமெண்ட்டுக்கு வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, ஹிலர் ஒருத்தர் இருக்கிறாரு சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம அதை மறுத்திருக்க மாட்டோம். இந்த ஹிலரு இலியாஸ் மேட்டர்களை அவங்க உசுரோடு இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலைங்கிறது தான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அழகா சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அதையும் நீங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல சூரத்துல் மாயிதாவுல 5வது சூரா, மாயிதா 5வது சூரா, அதுல 75வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மறைமுகமா விளங்கும். மறைமுகமா விளங்குறது முதல்ல, நேரடியாக விளங்குற வசனங்கள் இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மஸீஹ். மஸீஹ்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர். மஸீஹ்ன்றால் அவங்க தான், ஈசான்றால் அவங்க தான். மல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மஸீஹ் என்பவர் இல்லா ரசூல், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. கடவுள் நினைக்கிறீங்க நீங்க எல்லாம், கடவுளுடைய மகன் என்று நினைக்கிறீர்கள், இல்ல அவர் தூதர் தான். மெசேஜ் கொண்டு வந்த தூதரை தவிர வேற கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் போல அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஈசா நபி அவரை பற்றி பேசும் பொழுது அவர் மௌத்தா இருந்தார்னு வைங்க, இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னும் படிச்சு பார்த்தோம்னா அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவங்களுடைய அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப உண்மையாளராக இருந்தாங்க, மரியம் சித்திகாவா இருந்தார்கள். கானா யவுகுலானி தாம், 2 பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உன்னூர் கைபனு பையன் உலகமுல் ஆயார், அத்தாட்சிகளை எவ்வாறு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். சும்மல்லூர் அண்ணா யுபகூன், எவ்வாறு திசை திரும்புகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்றான். அதாவது ஈசா நபிய கடவுள் தன்மை பெற்றவர் என்று சொல்கிற மக்களுக்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். என்ன மறுப்பு கொடுக்குறான் தெரியுமா? 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, நல்லா கேட்கணும். நீ கடவுள்ங்கிற, கடவுள் மகங்கிற, கடவுள் சாப்பிடுவானா? சாப்பிடல கடவுள் இருந்தா இல்லையா? நீ சொல்லக்கூடிய ஈசா நபியும் சாப்பிட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மாவும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க போது அப்புறம் சாப்பிட்ட பிறகு எப்படி நீ கடவுள்ங்கிற? சோறு தின்ட்டாரா இல்லையா? அப்புறம் என்ன கடவுள்? கடவுள்ல சாப்பிடக்கூடாது, பசிக்க கூடாது, தாகம் இருக்கக்கூடாது, அவன் தான் கடவுள். அப்ப கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படிப்பா சொல்றீங்க நல்லா கேட்கிறான். அதுக்கு என்ன பாயிண்ட் வைக்கிறான்? கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். அப்ப உணவு உண்ணக்கூடியவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு கேட்கிறான். சரி, ஒருவர் கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு உணவு உண்பதை விட பெரிய ஆதாரம் எது? செத்து போனது. ஒருத்தர் உணவு உண்பதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்வதை விட அவர் செத்து போனதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொன்னா வெயிட் கூட தானே. செத்துட்டா எப்படிப்பா கடவுள்னு சொல்ற அப்படின்னு கேட்கறது வெயிட் கூடவா? சோறு திங்கிறான் எப்படிப்பா கடவுள்னு சொல்றேங்கிறது வெயிட் கூடவா? கடவுள் கூட சோறு திம்பான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளுக்கு படையல் பண்ணி அந்த சாமான்லாம் சாப்பிடுவார் நினைக்கிறவங்க இருக்கிறான். அப்ப கடவுள் தன்மையை மறுப்பதற்கு திங்கிறத சொல்வதை விட செத்ததை சொல்வது தானே வெயிட்டானது. அவர் செத்து இருந்தால், மூத்தா இருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான்? கடவுள் இல்லைன்னு சொல்வதற்காக வேண்டி அவரே மண்டையை போட்டால் அவரை போய் கடவுள்ங்கிறேன்னு கேட்டிருப்பான்ல. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல்,
மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் தூதர் தான். கது கலத்தி மின் கபிலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் எல்லா தூதரும் போய்விட்டார்கள். அவர் போகலன்னு அர்த்தம். அவர் போய் இருந்தா அவர் போயிட்டாருன்னு சொல்லணும். முந்தி போனதா சொல்லுவாங்க. அவரே போயிட்டாருன்னா அவருக்கு முந்தி போய்விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அவர் போயிட்டாருன்னு சொல்லணும். அவர் போகல, அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போயிட்டார்கள் வார்த்தையிலிருந்து அவர் இன்னும் போகல, இன்னும் மூத்த ஆகல என்ற கருத்தில் இருக்குது. எதன அர்த்தம்? என்னை பத்தி பேசும்போது எனக்கு முந்தி உள்ளவெல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிற